வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேஸ் வந்து டேன்பிரிட்ஜ் வேல்ஸில் யூகேயில் நடந்த கேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை கேஸை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கில்லர் அப்படின்னு தான் அழைச்சாங்க. ஏன் அப்படின்னா பெட்ஷீட் அப்படிங்கிறது ஒரே ரூம் கொண்ட ஒரு அறை, அதில் தான் அவங்க பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கணும், கிச்சன் யூஸ் பண்ணிக்கணும், அங்கே ஒரு சின்ன பாத்ரூம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான வீடுகளில் நடந்த கொலை அப்படிங்கிறனால பெட்ஷீட் கில்லர் அப்படின்னு அழைச்சாங்க. நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சின்ன கண்டென்ட் க்ரியேட்டருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1987ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெண்டி அப்படிங்கிற பெண் வந்து வழக்கம் போல் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவங்க பார்ட் டைமாக வேலை பார்க்குற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களோட காதலர் அயனோட அவங்க நைட்டு டின்னருக்கு முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து தூங்குறாங்க. மறுநாள் அவங்க வேலைக்கு போகலை. அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் வந்து அந்த அயனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெண்டி இன்றைக்கி வேலைக்கு வரலை, என்னன்னு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த தகவலின் பேரில் அயன் வந்து வெண்டியோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த போய் அவர் பார்த்த காட்சியை அவர் வாழ்நாளில் ஒரு நாளும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு காட்சியாக இருந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா வெண்டி இறந்து கிடக்குறாங்க அவங்களோட வீட்டில். அதை உடனே அவர் வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அவர் கால் பண்ணி 10 நிமிஷத்தில் அங்கே போலீஸ் அண்ட் பேராமெடிக் டீம் வந்து வந்துடுறாங்க. வந்து அங்கே செக் பண்ணி இருக்கிற எல்லா எவிடன்ஸையுமே எடுக்கிறாங்க. எடுத்து என்ன காசாப்டது எல்லாம் என்னென்னு பார்க்கும்போது வெண்டி வந்து கற்பழிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் அந்த ரேப் கிட்டை அதை வச்சு அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஷூ இம்ப்ரெஷன் இருக்குது, அதையும் ஃபோட்டோ இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் எவிடன்ஸாக வச்சுட்டு அது போக அவங்க வீட்டில் என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற பர்ஸு, அவங்களோட கீ செயினு, அவங்களோட பென்னு, இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள்லாம் காணாமல் போயிருக்கு. இது இந்த மாதிரி காணாமல் போகுதுன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கில்லர் வந்து இவங்களை கொன்னேன், இவங்களோட வீட்டிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஞாபக சின்னமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரி கொலை செய்கிற வீட்டில் சின்ன சின்ன பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியாப்பட்ட ஆளாக தான் இருக்கும். மேபி இது ஒரு சீரியல் கில்லராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போலீஸ் திங்க் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சஸ்பெக்டும் கிடைக்கல. இந்த கேஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதிலேருந்து கரெக்டாக 5 மாதம் கழித்து நவம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து காணாமல் போகிறாங்க. அவங்களோட பேர் வந்து கரோலின். அவங்களுக்கு 20 வயசு தான் ஆகுது. அவங்களும் ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டோரில் இருந்து அவங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் இருந்து மறுநாள் வேலைக்கு போகலைங்கிறனால அந்த ஸ்டோரோட ஓனர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி கரோலின் வந்து வேலைக்கு வரலை, என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் யாருமே இல்லை. உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது நேற்று ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு பெண் அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு ஆளும் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போலீஸுக்கு வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இதை மிஸ்ஸிங் கேஸாக வந்து தேடிட்டு இருக்காங்க. இதிலேருந்து 3 வாரங்கள் கழித்து கரோலினோட பாடி வந்து ஒரு கானில் கிடக்கு அப்படின்னு போலீஸ் வந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்து அதை ஃபாரன்சிக் டீம் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது கரோலினும் ரேப் பண்ணி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கரோலினோட பாடியிலேருந்து ரேப் அந்த கிட்டை வச்சு அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வச்சு தேடி பார்க்காங்க. அந்த 80 கடைசி 90 காலகட்டங்களில் டிஎன்ஏங்கிற ஒரு இது வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடையாத காலகட்டம். அதனால் அப்போ போலீஸால் இந்த கில்லரை வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு எந்த சஸ்பெக்டும் இல்லை அப்படிங்கிறனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் வந்து அப்படியே கோல்டு கேஸாக போகுது. கோல்டு கேஸ் யூனிட் வந்து இதை வந்து 2007ஆம் ஆண்டு எடுக்கிறாங்க. அப்பவும் பெரிய லெவலில் யாருமே சஸ்பெக்டு, இந்த டிஎன்ஏவும் அந்தளவுக்கு வளராத காலகட்டம் அப்படிங்கிறனால அப்பவும் கில்லரை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு கோல்டு கேஸ் யூனிட் மறுபடியும் இந்த கேஸை எடுக்காங்க. இந்த 2 பெண்களோட கொலை வழக்கையும் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணுங்கிற அசம்ஷனில் இருந்த போலீஸ் வந்து இப்போ மறுபடியும் எடுத்து, ஏன்னா 2019 வந்து டிஎன்ஏ ஒரு அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டம் அது.
அதனால் அப்போது அந்த டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கில்லரை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதை ஃபைன் டியூன் பண்ணி வரும்போது கடைசியில் இந்த கில்லரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ஃபுல்லர். இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு தாண்டி இருக்கு. இவர் கல்யாணம் முடிச்சு 2 டீனேஜ் பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் 12 வருஷங்களாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக இருக்காரு. அதனால இவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பல இடங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுனால இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரியில் அங்கே உள்ள இறந்த பிணங்கள் கூட தவறாக நடந்து அதை ஃபோட்டோவும் வீடியோவுமா எடுத்து வச்சிருக்காரு. இது போலீஸுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இவர் அரெஸ்ட் பண்ண பிறகு இவர் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணும்போது இவரோட கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு 5 TB கெப்பாசிட்டி உள்ள ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாகவே இதுதான் இருந்திருக்கு. ஃபோட்டோவும் வீடியோவுமாவே ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதில் ஒவ்வொரு நேமு ஃபோல்டர் இந்த மாதிரி நேமில் ஃபோல்டர் போட்டு படிச்சு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு தவறாக நடந்த வீடியோவும் ஃபோட்டோவுமா எடுத்து ஃபோல்டராக போட்டு இவர் வச்சிருக்காரு. இதுவே பின்னாட்களில் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு தடயமாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டை சர்ச் பண்ண போலீஸ் வந்து ஒரு பழைய ஃபோட்டோ, இவரோட ஃபோட்டோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இவருக்கு எப்படி ஒரு எவிடன்ஸாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு இவர் ஒரு டூருக்கு போயிருக்கும் போது அந்த டூரில் இவர் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் இவர் உட்காந்து காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ஷூவோட பேக் சைடு இம்ப்ரெஷன் வந்து தெளிவாக அந்த ஃபோட்டோவில் கேப்சர் ஆகிருக்கு. அதையும் அந்த வெண்டியோட ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த ஷூ இம்ப்ரெஷனையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத போலீஸ் பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவரோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. அப்படி போகும்போது அங்கே விசாரணை பண்ணும்போது எல்லாமே நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 கொலையும் நான் தான் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த 100க்கும் மேற்பட்ட விஷயங்களும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. இந்த 100கணக்கான இறந்த உடல்கள் கூட அவர் இருந்ததுக்கு இங்கிலீஷில் வந்து குறிப்பிட்டு ஒரு நேம் ஒன்று உண்டு, நெக்ரோஃபைன் அப்படின்னு. நெக்ரோஃபைன்னா டெட் பாடி கூட செக்ஷுவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் நெக்ரோஃபைன் அப்படிம்பாங்க. இந்த வழக்கம் அவர் மேலே போடப்பட்டு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவருக்கு வந்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல் அப்படின்னு கொடுக்காங்க. மக்களே, இப்போ என்னோட கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே போல நிறைய மனித மிருகங்கள் உலாவிக்கிட்டு இருக்கலாம். தனியாக இருக்கிற பெண்கள், முதியோர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க. தெரியாதவங்க உங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க வைக்காங்க அப்படின்னா நீங்கள் கதவை திறக்காமலே பதில் சொல்லுங்க. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஒரு ஸ்ட்ரேஞ்சரால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன கருத்து எடுத்துக்கணும்னா, தெரியாதவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.